பெண்களுக்கு சொத்தில் பங்கு உண்டா? பெற்றோரோ நெருங்கிய உறவினரோ விட்டு சென்ற சொத்தில் பெண்களுக்கும் பாகம் உண்டு. அதில் இருந்துள்ள சொத்து குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரியே, இது அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்ட பாகமாகும். தங்கம் மற்றும் வெள்ளிக்கு ஜக்காத் கொடுக்காதவர் பற்றி குர்ஆன் என்ன கூறுகிறது? எவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டு அவற்றை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடாதிருக்கின்றார்களோ, நபியே, அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நன்மாராயம் கூறுவீராக. நபியே, அவர்களுக்கு நீர் அந்த நாளை நினைவூட்டுவீராக. அந்த நாளில் அவர்கள் சேமித்து வைத்த செல்வத்தை நரக நெருப்பில் இட்டு காய்ச்சி அதை கொண்டு அவர்களுடைய நெற்றிகளிலும் விலா புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். இன்னும் இதுதான் நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்தது. ஆகவே நீங்கள் சேமித்து வைத்ததை சுவைத்து பாருங்கள் என்று கூறப்படும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் புதல்வருக்கு அறிவுரை கூறுகையில் எந்த செயலை செய்தால் அது மிக பெரும் அநியாயமாகும் என்று கூறினார்கள். இன்னும் லுக்மான் தம் புதல்வருக்கு, என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. நிச்சயமாக இணை வைத்தல் மிக பெரும் அநியாயமாகும் என்று நல்லோபதேசம் செய்து கூறியதை நினைவுபடுத்துவீராக. ஈமான் கொண்டவர்களை சோதிப்பதாக அல்லாஹ் கூறுபவற்றில் சிலரை கூறுக. நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருட்கள், உயிர்கள், விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம். ஆனால் பொறுமையுடையோருக்கு நபியே, நீர் நன்மாராயம் கூறுவீராக. நன்மையான தீமையான காரியங்களுக்கு சிபாரிசு செய்பவர்களுக்கு கிடைக்கும் கூலி என்ன? எவரேனும் ஒரு நன்மையான காரியத்திற்கு சிபாரிசு செய்தால் அதில் ஒரு பாகம் அவருக்கு உண்டு. அவ்வாறே எவரேனும் ஒரு தீய காரியத்திற்கு சிபாரிசு செய்தால் அதிலிருந்து அவருக்கும் ஒரு பாகம் உண்டு. அல்லாஹ் எல்லா பொருட்களையும் கண்காணிப்பவனாகவே இருக்கின்றான். கலந்தாலோசனை செய்வது குறித்து குர்ஆன் கூறுவது என்ன? ஈமான் கொண்ட மோமின்கள் தங்கள் காரியங்களை தங்களிடையே கலந்தாலோசித்துக் கொள்ள வேண்டும். கேலி செய்தல், பரிகாசம் செய்தல், கிண்டல் செய்தல் குறித்து குர்ஆன் கூறுவது என்ன? கேலி செய்தல், பரிகாசிப்பது, கிண்டல் செய்வது அறிவீனர்களின் செயல்.